ஹாரிஸ் ஜெயராஜோட இசை சொல்லவே தேவையில்ல. பட் இந்த படத்துல ஒரு டெரிஃபிக்காவே இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த இந்த படத்தோட ஆடியோ லான்ச் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது? பெரிய ரெக்கார்ட் பண்ணுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, "விழி மூடி யோசித்தால்" பாட்டு தான் பார்த்தீங்கன்னா, அந்த வருஷத்தோட நம்பர் 1 மெலடி பாடலா இருந்திருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு அருமையான பாடல். ஒரு எப்படி சொல்றது? கார்த்திக் வாய்ஸ்ன்னு தான் நெனைக்கிறேன். ஸோ ஒரு செம்மையான பாடல். அதெல்லாம் இப்ப கேட்டாலும் பார்த்தீங்கன்னா, "விழி மூடி யோசித்தால் அங்கே வந்தாய் முன்னே முன்னே" மன்னிச்சிடுங்க கொஞ்சம் மொக்கையா தான் இருக்கும். பட் நம்ம எவ்வளோ ஜெ ஸ் ஹாரிஸ் ஜெயராஜை ரசிக்கிறோன்றதுக்காக தான் நான் அந்த பாட்ட பாடியிருக்கேன்னு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஹாரிஸ் ஜெயராஜை பிடிக்காத ஆளே இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட சவுண்ட் சிஸ்டமா இருக்கட்டும், அவரோட பாட்டா இருக்கட்டும், எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா, புது புது டெக்னாலஜிஸ இன்ட்ரோடியூஸ் பண்ணி பண்ணி வேற லெவல்ல பின்னி படங்கள்ல காலத்த நம்ம ஹாரிஸ் ஜெயராஜ். அவர் பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு இசையமைச்சது ஒரு பெரிய ஒரு வரம்னு தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, கேவி ஆனந்த், ஹாரிஸ் ஜெயராஜ் காம்போ எப்பயும் பார்த்தீங்கன்னா, டெரிஃபிக் ஹிட்டா இருக்கும். அதே மாரி தான் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தையும் இறங்கி அடிச்சிருந்தாங்க. இன்டர்நேஷனல் லொகேஷன்ஸ் அதாவது தமிழ் சினிமா பார்த்தீங்கன்னா, முதலா நபியா நாட்டுல பார்த்தீங்கன்னா, ஷூட் பண்ண படம் வந்து இதுதானாம். நபியான்னு சொல்ற ஓ நம் நம்பியா? நபி சாரி நமீபியான்னு சொல்ற ஒரு நாட்டுல பார்த்தீங்கன்னா, ஷூட் பண்ண படம் இதுதான்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மலேசியா, ஜான்சிபார், சவுத் ஆப்பிரிக்கான்னு படத்துல பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் லுக் பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல இருக்கும். ஆமா, அது படத்த பார்த்தீங்கன்னா தெரியும். இது என்னடா இது இந்தியாவுல எடுத்த படம் மாரியே இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ லொகேஷனுக்கு போய் பார்த்தீங்கன்னா, இந்த படத்த எடுத்திருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு படத்தோட சிறப்புன்னு தாங்க சொல்லணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, போஸ்ட் புரொடக்ஷன் சீக்ரெட். இந்த படத்தோட எடிட்டிங் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்குங்க. ஆமாமா. ஆண்டனி சார் தான் பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு எடிட்டரா. ஒரு நிமிஷத்துக்கு சராசரி 50க்கும் மேல கட்ஸ் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால தான் படம் அவ்வளோ வேகமா போகுதுன்னு மாதிரி இருக்கும். ஆமாமா. இந்த படம் பார்த்தீங்கன்னா, மேபி இந்த படம் ஒர்க் அவுட் ஆகுறதுக்கு ரீசனே பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட எடிட்டிங் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம சொல்லுவோம் இல்லையா, இப்ப வர்ற சில பல படங்கள்லாம் பார்த்துட்டு, "என்ன இவ்வளோ ஸ்லோவா போகுது, மொக்கையா இருக்கு" அப்படின்னு. பட் இந்த படத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, எடுத்ததுலேருந்து ஒரு ஸ்பீட்ல போய்க்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு மையக்கல்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட எடிட்டிங் தான். ஸோ அத ஆண்டனி அவர்கள் தான் பண்ணியிருந்தாங்க. அதுவும் இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் அண்ட் அன்னவுன் சீக்ரெட்டாவே இருந்திருக்கு. இன்னைக்கு தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, பாக்ஸ் ஆஃபீஸ் 2009ல ரிலீஸ் ஆன படங்களே பார்த்தீங்கன்னா, அது அதிக வசூல் செஞ்ச படம் பார்த்தீங்கன்னா